நம்ம டெய்லி லைஃப்ல சில விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சு ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். சில பேர் வந்து தெரியாம ஃபாலோ பண்ணிட்டே நல்லது நடந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாரி ஒரு 10 விஷயத்த தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். அந்த 10 விஷயங்கள் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரே ஒரு விஷயம். நம்ம வந்து வாழப்போறது ஒரே ஒரு தடவ தான். நம்ம ஹெல்த்தியா வாழலாம் கடைசி வரைக்கும். ஸோ முதலாவது என்ன அப்படின்னாக்கா, நம்ம டெய்லி சாப்பிடுவோம். டெய்லி நம்ம சாப்பிடுறதுல ஒரு வேள உணவ வெறும் பழங்களா மட்டுமே உண்ணலாம். ஒரு வேள பழங்கள மட்டும் உணவா சாப்பிட சொல்றேன் அப்படின்னாக்கா, ஸோ நம்ம காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் பார்த்தோம்னா, ஃபுல்லா வெயிட் ஃபுட் தான் சாப்பிட்டுருப்போம். ஸோ காலையில இட்லி, பூரி, பொங்கல், தோசை, வடை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருப்போம். ஸோ மதியானம் ஃபுல் மீல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம சாப்பிட்டுருப்போம். அதிக அளவுல காய்கறிகள் வந்து நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அதனால ஒரு வேள வந்து நம்ம பழங்களா நம்ம எடுத்துக்கொள்ளும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்மளோட ஜீரண சக்தி என்பது பார்த்தோம்னா அதிகமாகும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே பார்த்தோம்னாக்கா ஜீரணமாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து நம்மளோட செரிமான பிரச்சனைகள் என்பது பார்த்தோம்னாக்கா வரதுக்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு வேள வந்து பழங்கள வந்து உண்ண சொல்றேன். 2வது விஷயம், ஒரு நாளைக்கு நம்ம 2 தடவ மலம் கழிச்சாவே நம்மளோட உடல் கழிவுகள் நம்ம உடல விட்டு வெளிய போயிடும். 3வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம 3 வேள சாப்பிடுறோம். அந்த 3 வேளையே நம்ம பசித்த பிறகு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா சாப்பிடணும். 4வது விஷயம், ஒரு நாளைக்கு கம்பல்சரி 40 நிமிஷமாவது அட்லீஸ்ட் பார்த்தோம்னா நம்ம நடந்தாவே நம்மளோட வாழ்க்கையில வந்து நல்லாவே இருக்கலாம். 5வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் நம்ம மூச்சு பயிற்சி செய்யணும். 6வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அறுசுவை உணவுகள். அதாவது நம்ம டெய்லி சாப்பிடுறோம். அந்த சாப்பிடுற விஷயத்துல இந்த அறுசுவை உணவுகள் வந்து இருக்கிற மாரி நம்ம சாப்பிட்டாவே நம்மளோட லைஃப் ஹெல்த்தியாவே இருக்கும். ஒரு வேள பழங்கள மட்டும் உணவா சாப்பிட சொல்றேன் அப்படின்னாக்கா, ஸோ நம்ம காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் பார்த்தோம்னா, ஃபுல்லா வெயிட் ஃபுட் தான் சாப்பிட்டுருப்போம். ஸோ காலையில இட்லி, பூரி, பொங்கல், தோசை, வடை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருப்போம். ஸோ மதியானம் ஃபுல் மீல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம சாப்பிட்டுருப்போம். அதிக அளவுல காய்கறிகள் வந்து நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அதனால ஒரு வேள வந்து நம்ம பழங்களா நம்ம எடுத்துக்கொள்ளும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்மளோட ஜீரண சக்தி என்பது பார்த்தோம்னா அதிகமாகும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே பார்த்தோம்னாக்கா ஜீரணமாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து நம்மளோட செரிமான பிரச்சனைகள் என்பது பார்த்தோம்னாக்கா வரதுக்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு வேள வந்து பழங்கள வந்து உண்ண சொல்றேன். உணவுகள் எது எதுன்னு அப்படின்னாக்கா, இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, புளிப்பு, கார்ப்பு. இந்த 6 விஷயங்கள வந்து நம்ம உணவுல வந்து எடுத்துக்கிற மாரி பாருங்க. 7வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் உடல் முழுகுதா, அதாவது உச்சந்தலையிலிருந்து அடி பாதம் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சு குளிங்க. 8வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு நாளைக்கு கம்பல்சரி 8 மணி நேரம் தூங்குங்க. 9வது விஷயம், இந்த 9வது விஷயத்துல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாத சில விஷயங்கள் தான் நான் சொல்லப் போறேன். ஸோ 9வதுல என்னென்ன அப்படின்னாக்கா, சிகரெட் பிடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, இரவு நேரங்கள்ல நம்ம வந்து நான்வெஜ் எடுத்துக்கவே கூடாது. 4வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா இதில வந்து நம்ம அதிக நேரமாக டிவி, செல்ஃபோன் வந்து பயன்படுத்தவே கூடாது. அடுத்தபடியாக என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஃபாஸ்ட் ஃபுட். நெறைய பேர் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நெறைய ஃபாஸ்ட் ஃபுட் தான் இந்த டைம்ல சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப காலகட்டத்தில. ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்ட முதற்கொண்டு அவாய்ட் பண்ணுங்க. நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 9வது விஷயம் இதுதான். 10வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, டெய்லி ஒரு நாள் 10 தோப்புக்கரணங்கள் போடுங்க. நம்மளோட லைஃப்ப வந்து ஹெல்த்தியா கடைசி வரைக்கும் நம்மளால வாழ முடியும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனாக்கா, உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.